இங்க பாரு, வெத்து வேட்டுன்னு சொல்லக்கூடாதா, நம்ம கோச்சிக்காரு டுபாக்கூர்னு சொல்லணுமா? அவிஷ்டு விட மாட்டேன். இந்த நகரம் இவருக்கு கிடக்குறாரு. ஐயா இவரெல்லாம் வந்து போச்சு, பதவி போயிடுச்சு. போங்க, நீங்க ஒரு நம்பி வந்துட்டேன். நான் உடனே போய் அஷ்டம நகரத்துல பரிசுத்த மன்னனை பார்த்து, சிறுபையா உனக்கு விவரம் தெரியாது, நான் வயசானவன், நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு சொல்லி எப்படியாவது சொல்லி மறக்க இந்த இதை வாங்கல, புதையில வாங்கல, என் பேர் பெருமளை ஐயரல்ல. பார்க்கலாம். நான் வந்து அந்த பையனை இவன் ஏமாத்துறவனு சொல்றேன். நான் அவனை கொஞ்சம் கெஞ்சியாவது என் சொத்தை நான் வாங்கல. 5 வயசு சிறு பையனை அவனுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து நான் புதையில வாங்க தம்பி பாருங்களே, பார்த்தீர்களா அண்ணா? நாட்டிலே கலியன் பிறந்த உடனே நாட்டு மக்கள் பேசிக்கொண்டிருந்ததை நாம் கண்ணால் பார்க்கவே முடியவில்லை. பார்த்தாயா? ஆமா. இது போன்ற இன்னும் என்ன நடக்க போகிறது, இதெல்லாம் நாம் பார்க்க கூடாது. அதனால் புறப்படுவோமா? ஆகட்டும் அண்ணா. பேருமே வைகுந்தம் செல்ல யாரையும் பார்க்க கூடாது. என்னென்ன நடக்கப்போ தெரியாது. மாயவன் சொன்ன பிரகாரமே நம்ம வைகுந்தமே சென்று விடலாம் அண்ணா. பிறப்புடுகள் செல்வோம். அத்திபுர நாடு விட்டு அத்திபுர நாடு விட்டு ஆனைபடை சேனை நானும் விட்டு பெற்றதொரு பரிசுத்தனுக்கு பட்டத்தை கட்டி வைத்தேன். பெற்றதொரு பரிசுத்தனுக்கு பட்டத்தை கட்டி வைத்தேன். கொடுத்ததோர் புவியாளும் என்று கொடுத்ததோர் புவியாளும் என்று பெற்ற தாயிடத்தில் விடயமை பெற்று போகதா வேணும் என்று தம்பியும் தருமராஜன் தடமதில் புறப்பட்டோமே. தடமதில் புறப்பட்டோமே. அதனால் அஸ்தி திக்கு கொண்ட பூகள், அஸ்தி திக்கு கொண்ட பூகள், குடிமக்கள் நாங்கள் இங்கு இருப்பவர்கள் அனைத்து பேர்களும் குடிமக்களும். ஆமா, நீங்கள்லாம் நாடாளக்கூடிய நீங்கள் மாற்றுடை அணிந்து ஐவருமே ஒன்று கூடி எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? எங்களிடம் சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல். குடிமக்களே, நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் நாட்டிலே கலைந்து பிறந்த காரணத்தினால் நாங்கள் 6 பேரும் மாயவர் சொன்னபடியாக வைகுந்தம் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களை நீங்கள் பின்தொடர்ந்து வருவது நியாயமல்ல. வைகுந்தம் 5 வயது பாலகன், அறியாத சிறுவன், பரிசுத்தனுக்கு இந்த நாட்டை மணிமகனும் சுட்டி விட்டு வந்திருக்கின்றோம். அண்ணவனுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்க வேண்டும். மகாராஜா, எப்பொழுதுமே நாங்கள் உங்களையே அரசர் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நீங்களே எங்களை விட்டு சென்றால் எப்படி சுவாமி? ஆகவே நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே அத்திபுரத்திலே இனிமேல் நாங்களும் வாழ முடியாது. ஆகவே நாங்களும் குடிமக்கள் அனைவரும் உங்களுடன் வருகிறோம் சுவாமி. ஆகட்டும், அழைத்து செல்லுங்கள். மால்நாயனூரை சேர்ந்த ராஜையா அவர்கள் எனக்காக 100 அம்பு செலவுகளை காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார். அன்னவர் குடும்பம் மாயவருடைய அருள் பெற்று, ஈஸ்வருடைய புகழை பெற்று, தருமனுடைய தான தர்மங்களை பெற்று, ஆனால் வீமனுடைய வீரங்களை பெற்று அன்னவர் குடும்பம் பிரியாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மாயவா. அப்படியானால் மகாராஜா, எங்களை அழைத்து செல்லுங்கள், நாங்களும் வருகிறோம் வைகுந்தம்.
வேண்டாம். நீங்கள் இல்லாத ஒருபோதும் இந்த நாட்டில் நாங்கள் வாழ முடியாது சுவாமி. ஐயா குடிமக்களை, நாங்கள் தான் வைகுந்தம் செல்கின்றோம். எங்களுடைய பேரன் எங்களைப் போல் வருங்காலத்தில் உங்களை பார்த்துக் கொள்வான். எங்களுடைய நீதி, நேர்மை, தர்மம் யாவுமே அன்னவனிடம் இருக்கும். நாங்கள் செய்த தர்மத்தை நீங்கள் காண வேண்டுமானால் உலகத்தில் உள்ள வியாபாரி கையில் இருக்கின்றதல்லவா திராசு முனையை பார்த்தால் எங்களுடைய நீதி நேர்மையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படி ஆகட்டும் சுவாமி. ஆனால் நாங்கள் செய்த தான தர்மத்தை இதோ இந்த கரகத்திலே விட்டு செல்கிறோம். நாங்கள் சென்ற பிறகு வருடம் ஒரு முறை ஊரிலே கரகமாக பாலித்து அந்த கரகத்தை நீங்க வழிபட்டு வந்தால் உங்களுக்கு தானம் தர்மம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகட்டும் சுவாமி, எப்பொழுதுமே உங்களுடைய வார்த்தைகள் மறுபேச்சு பேசியதில்லை. தர்மத்தை தானங்களை விட்டு செல்லுங்கள், அதையே நாங்கள் தங்கள் என்று நினைத்து வாழ்ந்து வருகிறோம். வருடத்துக்கு ஒருவரை அந்த உங்களையே ஞாபகமாக வழிபட்டு வருகிறோம் சுவாமி. ஆகட்டும். இருந்தாலும் அன்று எப்படி பிறக்கின்றோமோ அப்படிதான் நாம் இறக்கும் பொழுது இறக்கின்றோம். அதுபோலதான் நாங்களும் அன்று பிறந்தோம், இன்று வைகுந்தம் உயிரோடு செல்கின்றோம். அதனால் இந்த நாட்டிலே வாழும் பொழுது எத்தனையோ பொன் பொருள் ஆடை ஆபரணம் இவையெல்லாம் அணைந்திருந்தோம். இப்பொழுது அதையெல்லாம் போட்டு சென்றால் எங்களுக்கு பெரிய பாவம் நேர்ந்துவிடும். அதனால் இந்த ஆடை ஆபரணத்தை எல்லாம் கலட்டி உங்களிடம் கொடுத்து விட்டு செல்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகட்டும் சுவாமி, பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் ஒரு மானத்தை காப்பதற்காக காவியுடைகளை அணிந்து கொண்டு செல்கிறோம், புறப்படுகிறோம். ஆனால் தம்பிமார்களே, பீமா, நாம் அனைவருமே வைகுந்தம் சென்று விட்டால் நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உனக்கு தெரிந்ததை அன்னவர்களுக்கு எடுத்துரைப்பா. ஆகட்டும் சுவாமி, அப்படியே நாங்கள் வருடந்தோறும் வழிபட்டு வருகின்றோம். நாட்டு மக்களே, இப்படி வாருங்கள். இந்த தான தர்மம் எல்லாம் இந்த கரகத்திலே அத்தனை தர்மத்தை விட்டிருக்கிறோம். என்னுடைய அண்ணன் சொன்னது போல தெய்வத்தை காண வேண்டும் என்று சொன்னால், காண வேண்டுமானால் இதுபோல கரகத்தை சோடித்து வைத்து தெய்வமாக நினைத்து வழிபட வேண்டும். ஆகையால் இந்த வைகுந்தம் செல்கின்ற பொழுது நாட்டு மக்களை உங்களையே விட்டு ஆசபாசங்களெல்லாம் விட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி சென்றாலும் கூட இந்த பூலோகத்திலே நீங்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாழ வேண்டும் சுவாமி? நீதி நெறி தவறாமல் தர்மமே எது என்று நினைத்துக் கொண்டு வாழ வேண்டும். ஆமாம், அதுக்கு தாங்கள் தான் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் சுவாமி. எப்படி வாழ வேண்டுமானால், பெத்த தாய்க்கு சோறு போடக்கூடாது, விளைந்த காட்டுக்கு வேலி அடைக்க கூடாது, பில்லற உழவோட்டக்கூடாது. சுவாமி, தாங்கள் கூறுவது புதிராக இருக்கின்றது. எங்களுக்கு அறியும்படி எடுத்துரைக்க வேண்டும் சுவாமி. பெத்த தாய்க்கு சோறு போடக்கூடாது என்று சொன்னால், முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமர்ந்து தோல் நடுங்க தொடை நடுங்க நம்மளுடைய தாய் நம்மளை ஈண்டெடுக்கின்றார்களே. ஆம் அரசே. அந்த தாய் எப்படியெல்லாம் கனவோடு வாழ்ந்து வருவார்கள் தெரியுமா? நம்மளுடைய குழந்தை நம்ம இருக்கின்ற பொழுது நன்றாகத்தான் இருப்போம். கடைசி முறையாக கால்கள் தள்ளாடி நம்மளுடைய உடலாகப்பட்டது உயிராகப்பட்டது போய்விட்டால் நம்மளுடைய மகன்தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே ஆண்டவா என்று தவமிருந்து நம்மளை ஈண்டெடுத்தார்களே தாய். தாய், அந்த தாய்க்கு ஏன் சோறு போடக்கூடாது என்று சொன்னேன் என்று சொன்னால், எதற்காக சுவாமி? உற்றார் உறவினரெல்லாம் வரவழைத்து பெரிய விருந்தாக விழாவாக வைத்து அவர்களுக்கெல்லாம் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெத்த தாயும் அவர்களோடு சரியாக அமர்ந்து நம்மளை சாதம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் உணவு கொடுத்த பின்பு நம்ம சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அம்மா இப்படி வாருங்கள் அம்மா, எல்லாரும் உணவு அறிந்து விட்டார்கள், எங்களுக்கு மிகவும் பசியாக இருக்குது, வாருங்கள் அம்மா எனக்கு அன்னத்தை கொடுக்க வேண்டும் சொன்னால் அந்த தாய் நினைக்குமா?
நம்ம தோள் மீது துடை மீது நடைவளைக்கு நம்ம மார்பிலே பால் குடிச்ச அந்த பாதகம் நினைக்காமல் நம்முடைய குழந்தைகள் இன்னும் நம்மளிடத்திலே நம்மளைத்தானே சாதம் போட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளே சென்று போடலாம் என்று அந்த பானையிலே இவ்வளவு ஒரு வாய் சோறு இருந்தாலும் கூட பெத்த பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்து விட்டு வெறு வயிற்றோடு இருந்தாலும் கூட மற்ற சனம் வந்து ஏம்மா சாப்பிட்டியா என்று கேட்டால் நன்றாக சாப்பிட்டு விட்டேன் என்று அப்படி அன்போடு ஆதரவோடு தெரிவிப்பார்கள். அப்பேற்பட்ட தாய்க்கு நம்ம சோறு போடக்கூடாது, நம்ம தாயிடத்திலே தான் நம்ம சோறு வாங்கி சாப்பிட வேண்டும். தாயே போட்டு நீராகாரமாக குடித்தாலும் அது சந்தோஷமாக இருக்கும். விளைந்த காட்டுக்கு வேலி அடைக்க கூடாது என்று சொன்னால் சுவாமி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம கழுத்திலே கட்டுகின்றோமே ஒரு முளை கயிறு, அந்த கயிறுக்கு சொந்தக்காரியாக நம்மளுடைய பாதங்களை எடுத்து கொண்டிருக்கின்றாரே அந்த பெண்ணை பார்த்து அங்கே நின்று யாருடைய பேசிக் கொண்டிருந்தாய், இவனிடத்திலே நின்று என்ன பேசிக் கொண்டிருந்தாய் என்று தவறான முறையிலே அந்த பெண்மணியை பார்த்தால் நம்ம எவ்வளவு நீதியாக நேர்மையாக இருந்தாலும் கூட கட்டி மணவாளன் நம்மளை நம்பவில்லையே என்று அந்த பெண்ணுக்கே நம்ம வழி ஒதுக்கி கொடுத்த போல ஆகிவிடும். அதை நம்ம தெய்வமாக நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஆகட்டும் சுவாமி. பில்லற உளவோட்டக்கூடாது என்று சொன்னால் கோமாதா குளமாதா என்று நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் என்னப்பா? நம்மளுடைய பசு. அந்த பசுவை எந்த நேரத்தில் தீவனம் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் உழவு ஓட்ட வேண்டும் என்று நினைத்து பார்த்து ஓட்ட வேண்டும். இந்த பில்லாகப்பட்டது அறுபட வேண்டும், இந்த பிள்ளையை முளைக்கக்கூடாது என்று எந்த நேரத்தில் வேண்டால் அந்த பசுமாட்டை பிடித்து உழவிலே ஓட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாடு நினைக்குமா, அட பாவி, எனக்கு பசியாக இருக்கிறதே, எனக்கு தீவனம் கொடுக்கவில்லையே, நான் கூட நீ தாறுமுள்ள வைத்து குத்தி குத்தி ஓட்டி கொண்டிருக்கிறாயே, நான் வழியை பொறுத்து கலப்பி இழுத்து கொண்டிருக்கிறேன், இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிறதே ஒரு சிசுவாகப்பட்டது துள்ளிக் கொண்டிருக்கிறது, பசி என்று நினைத்து கொண்டிருக்கிறதே என்று அந்த பசு மாடாகப்பட்டது கண்ணீர் விட்டால் நம்ம குடியும் தலையாது, நம்ம கோத்தரமும் விளங்காமல் போய்விடும். இது மூன்று ஒன்றாக நினைத்து நீதியோடு நேர்மையோடு சத்தியத்தோடு இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனராகப்பட்டவர் சென்று கொண்டிருக்கிறார். அது சீக்கிரமாக நானும் சென்று வருகிறேன். ஆகட்டும் ஐயா, சென்று வாருங்கள். நாங்களும் கூட வருவோம் என்றுதான் ஆசை. எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் பெரிய மகாராஜா விட்டு சென்று விட்டார் சுவாமி. நாங்களும் வருகின்றோமே. அப்படியா சுவாமி? அவனுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் உங்களுக்கு காலங்கள் முடிந்த பின்பு அந்த பாதார விந்தத்தை வந்து அடைவீர்களான. ஆகட்டும் சுவாமி, தாங்கள் சொன்ன அந்த 3 வார்த்தைகளை மனதிலே வைத்து இந்நாட்டிலே அத்திபுரத்திலே வாழ்ந்து வருகிறோம் சுவாமி. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். மக்களிடத்திலே எல்லாம் இப்படியெல்லாம் எடுத்து உரைத்து கொண்டு அந்த மாயவனை காண வேண்டும், அந்த மதுசூதனை காண வேண்டும் என்று பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அண்ணா? பெறப்படுங்கள், செல்வோம். தம்பிமார்களே வாருங்கள், புறப்படுவோம். வாருங்கள் அப்பா, வாருங்கள். ஆகட்டும் அண்ணா. தம்பிமார்களே, இப்பொழுது நாம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும். மாற்றி காவி அடையில் அணிந்த வண்ணமாக செல்ல வேண்டும். ஆகட்டும் அண்ணா. சடமுடியை தந்தாரித்து தந்தாரித்து நாம ஆடா
புறப்படுவோமா? புறப்படுங்க செல்வம். அதனால் ஆண்டி என்ற வேஷம் மாதை ஆண்டி என்ற வேதமதை காலுதான் அணிந்தோம் ஐவர் காலுதான் நடந்தோம் காளி இங்க சூழ்ந்தவனோ காளி என்ற சொல்ந்தவனோ வானோதான் கடப்போம் அதிக பானோதான் கடந்தோம் சூரி ஆறு போய் மறைந்தார் சூரியாரு போய் மறைந்தார் உரைத்தாரு மாறு தம்பி மாறுவார் உரைதாரு மாறோ தம்பி மாறோ வெள்ளி காவு கால்கள் வீச வெண்ணில் அவிதாள்கள் வீச வேதர் மனமகிழ்ந்தாம் தம்பிமார்களே, நம்முடைய அஷ்டாபுரி நாட்டை விட்டு நாம் வெகு தூரம் வந்து விட்டோம். ஆமா ஆனால் இந்த வரத்தில் வந்த உடனே வந்த பார்த்தீர்களா, சூரியன் மறைந்து விட்டார். ஆமா இரவு நேரம் ஆன காரணத்தினால் வெண்ணிலவெல்லாம் கால்கள் வீசிக் கொண்டிருக்கிறன. அதனால் சிறிது நேரம் இந்த வரத்திலே ஓய்வு எடுத்து விட்டு நாம் பிறகு போகலாமே. ஆகட்டும் அண்ணா, அப்படி ஆகட்டும். கலியினம் வந்ததினா கலியினம் வந்ததினால் கனத்ததோர் கொடிய பாவி சினத்துடன் மாயல் பாதம் தேடிய ஐவர் நாங்கள் தம்பிதா தர்மராஜன் தடமதில் வரப்புட்டோமே. கடவதில் புறப்பட்டோமே தம்பிமார்களே, குன்றுகள் பாருமே கூவை குலாபூதா தம்பிமாரே குன்றுகள் பாருமே குவை குலாபுதான் தம்பி மாறே கூட்டமாக ஓட்டங்கள் ஓடுதா தம்பிமாரே கூட்டம் கூட்டமாக ஓட்டங்கள் ஓடுதான் தம்பி மாறே அதோ வெண்ணில வீசுதே தென்றாலும் தாவுதே தம்பிமாரே வெண்ணிலா வீசுதே ஓட்டங்கள் ஓடுதே தம்பி மாறே ஒரு வேளை வித்துமே நாளைக்கு போகலாம் தம்பிமாரே ஒரு வேலையும் வெட்டுமே நாளைக்கு போகலாம் தம்பி மாறே முத்தாமிழ் சேரும் பரிசுத்தானுக்கு வந்தோம் தம்பிமாரே உத்தமல் தேருக்கோ கொண்டு நட்டுக்கோ தம்பி மாறே ஆட முன்ன தெரியாது பின்ன தெரியாது தம்பிமாரே ஆடா முன்ன தெரியாது பின்ன தெரியாது தம்பி மாறே திபுரத்துக்கு பெற்றவர்களுக்கோ தம்பிமாரே அத்திபுரத்துக்கு பட்டதோ யாருக்கு தம்பி மாறே பகையாறு வந்தாலும் தீருவதெப்படி தம்பிமாரே ஆடா யாரு வதக்காலோ திருவதக்காலோ தம்பி மாறே ஆறு வந்தாலும் தீருவதெப்படி தம்பிமாரே யாரு வதக்காலோ திருவதப்படி தம்பி மாறே ஆடவாரவன் யாரென்றோ போறவன் யாரென்றோ தம்பிமாரே வரவர் யாரென்றோ போறவர் யாரென்றோ தம்பி மாறே ராமபக்தனையாகிய லக்கணறியனா தம்பிமாரே அரவக்கணையாகிய லக்கணரு கையில் தம்பி மாறே ஆடக்காரனார் வைகுந்தம் போற சமயத்தில் தம்பிமாரே அழகாரான வைகுந்தம் போற சமயத்தில் தம்பி மாறே கள்ளமனாதினே உள்ளதை சொல்லுங்க தம்பிமாரே அழகல்ல மனதிலே உள்ளதை சொல்லுங்கள் தம்பி மாறே தம்பிமார்களே, அண்ணா நாம் ஆட்சியை துரத்தி ஆண்டு வேடம் கொண்டு அரிகரி நமோ நாராயணன் பாதத்தை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். ஆமா அதனால் நாம் நாட்டில் வாழும் பொழுது நாட்டு மக்களை எல்லாம் பிரிந்தோம். சிறிய குழந்தை பரிசுத்தனுக்கு பட்டத்தை சூட்டி விட்டு விட்டு வந்து விட்டோம். தாய் தந்தையெல்லாம் பிரிந்து வந்து விட்டோம் என்று
நீங்கள் எதுவுமே கவலைப்படக்கூடாது. அதனால் குற்றங்கூறுங்களை நீக்கி கள்ளங்கவடம் இல்லாமல் என்னிடம் நீங்கள் மறைக்காமல் சொல்ல வேண்டும். அண்ணா, என்னண்ணா தெரிவிக்கின்றீர்கள்? நம்முடைய தம்பிமார்கள் எல்லாம் நாடு நகரம் நாட்டு மக்கள் பெத்த தாய்கள் எல்லாம் பிரிந்து வைகுண்டமே அழைத்து செல்கிறோமே, இவருடைய மனதிலே ஏதாவது கள்ளம் கபடம் சூதுபாதுகள் இருக்கா இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான். இல்லை அண்ணா, இல்லையா? எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நீங்க தான் தெய்வம், நீங்க தான் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தாங்கள் தான், நாட்டு மக்களும் நீங்கள் தான், தெய்வமே தஞ்சம் என்று உங்களுக்கு பின்பதாக வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வியை கள்ளம் கபடம் ஏதாவது இருக்குதா என்று கேட்கவே வேண்டாம் அண்ணா. தம்பிமார்களே, உங்களை நம்பித்தானா தாங்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறோம் அண்ணா. வேண்டாம் தம்பி, வேண்டாம். நம்முடைய அண்ணர் எப்பொழுதுமே கேட்காத ஒரு வார்த்தையை நம்மை கேட்டு விட்டாரே என்று நீ நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் வைகுந்தம் செல்ல வேண்டும் என்று நாம் புறப்பட்டு விட்டால் நம்முடைய நாடோ நகரோ தாய் தந்தை யாவுமே நாம் மறந்துவிட வேண்டும். அந்த மாயவரை ஆதி சிவனை தேவர் மூவர் நம்ம யாரு படைத்தார்களோ அவரை எண்ணிக்கொண்டுதான் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் நமக்கு ஒரு குறையும் நேராதப்பா. அதனால் தான் இந்த வார்த்தையை கேட்டேன். நீங்கள் கவலை வேண்டாம். ஆகட்டும் அண்ணா, புறப்படுவோமா? போகலாம். அதனால் நடந்தாரே பாண்டவர்கள், நடந்தாரே பாண்டவர்கள் நாட்டத்தோடல் அரண்யாட்டமோட, நாட்டத்தோடு வலது தமாக நடந்தாரே இவ்வானத்தில், நடந்தாரே இவ்வானத்தில் காளிகளும் பெரு சூழிகளும், காளிகளும் பெரிசொலிகளும் ஆதி இங்க சூழ்ந்தவனோ, காளி லிங்க சொல்தவனோ அடுத்த பாரதம் கடப்போ, அடுத்த வானோதான் கடந்தான் சூரி அருவோய் மறைந்தார், சூரி யாரும் போய் மறைந்தான் சூரை தாரு மாறு நம்பி மாற, துரை தரு மறு நம்பி மறு வெள்ளில் காவு கால்கள் வீச, வெண்ணில் அவிதல் வீச வேந்தர் மனம் மகிழ்ந்தோ, வேந்தர் மனம் மகிழ்ந்தான் புலிமான் கரடிவானோ, புலிமான் கரடிவனோ பிள்ளை வானம் சவ்வாதுள்ளவனோ, பிள்ளை வான சவ்வதுள்ளவனோ புலிமான் வனந்தலில, புலிமான் வனந்தனிலே பாரம் உள்ளதொரு மாமுனிவர், மரமுள்ளதொரு மாமுனிவர் இருந்தார் அவர் மதம் இருந்தார் அவர் நடுவே போற்றிய ஐவாறுதல் பணிவோர். போற்றியே வருந்தால் பணிவான் தம்பிமார்களே, அண்ணா, இந்த வனம் என்பது புள்ளிமான் கரடி வனம் என்று சொல்வார்கள். இந்த வனத்தில் பாரமுள்ள மாமுனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அன்னவரை தரிசனம் செய்தால் வைகுந்தம் செல்வதற்கு நமக்கு வழி கிடைக்கும். அன்னவரை வணங்கிவிட்டு பிறகு போகலாம். ஆகட்டும் அண்ணா. ஐயா, சாமி, ஆமா, நீங்கள் ஐவருமே ஒன்று கூடி எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? சாமி, நாங்கள் அஷ்டபுரியை சேர்ந்த தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர்களும் 5 பேருக்கு நாயகியான துரோபதை நாங்கள் 6 பேரும் அஷ்டபுரி நாட்டிலே வாழ்ந்தோம். எங்களுடைய மாமன் மாயகண்ணன் நாட்டில் கலியன் பிறப்பதால் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, உயிரோடு வைகுந்தம் வாருங்கள் என்று தெரிவித்து விட்டு சென்று விட்டார். அப்படி அன்னவர் சொல்படியாக வைகுந்தம் வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் ஐயனே. கவலை வேண்டாம் சீடர்களே. நீ என்று நாடெல்லாம் திங்கள் முன் மாறி வயது திக்கட்டும் செந்தமிழில் திறப்பாய் நீங்கள் வாழ அந்த திருமால் பாதம் அடைவீர்கள். வடக்கு திசை நோக்கி செல்லுங்கள், வைகுந்தம் அடையலாம். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். வேண்டி அவர் நடந்தார், வேண்டி எவர் நடந்தார் வீரம் உள்ளதொரு வரமலை, வீரமுள்ளதொரு வரமன பருத்தி தவி வாரிய, பருத்தி தவில் வரிய பாதங்கள் நேர்ந்திட தூதர்களா, பாரமலந்தலில் தூரமலே பதினேழு யோசனையா, 17 யோசனையோ புறவரவத்தில் போறபோதே, தூர
ஆற்றிலே நீராடினால் புவியாசையும் பொருள் ஆசையும் நீங்கி மண்ணுகளை விட்டு விண்ணுலகம் செல்வதற்கு நமக்கு நல்ல வழி கிடைக்கும். இந்த ஆற்றிலே நீராடி விட்டு பிறகு போகலாம். ஆகட்டும் அண்ணா. இந்த புவியாசை நீங்க வேதா புவியாசை நீங்கவேதா நீராடுங்கள் சாந்தகம்மா. அந்த புகுந்து நீராடுங்கள் நம்பிமாரே நடக்கும் போது எழுந்து நடக்கும்போது அக்கினியார் ஒன்று முக்கியம்மா. அக்கினியாரொன்று முக்கியமா வழிய மறைக்கும் போது வலிய மறைக்கும்போது மாயவன் பாதத்தை தான் பணிவோம். மாயவன் பாதத்தை தாழ் பணிவோம். தம்பிமார்களே, ஆனால் இந்த ஆற்றை கடந்து நாம் வந்து விட்டோம். இதோ முன்பதாக அக்கினியார் இருகரையும் பெருகி ஓடுகிறது. இந்த